ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 22, 2025. எப்போது ஒரு ஆத்மா பாபாவிடம் வருகிறாரோ, அவரது குழந்தையாகி விடுகிறாரோ, அவருக்கு சத்திய ஞானம் கிடைப்பதனால், சத்தியமான பாதை கிடைப்பதனால் மிகவும் திருப்தி அடைந்து விடுகிறார். அவரது ஜன்ம ஜன்மத்தின் தேடல் முடிவடைந்ததாக அனுபவமாகிறது. அவர் என்னவெல்லாம் அடைய வேண்டுமோ, எதற்காக அவர் பக்தி செய்தாரோ, வாழ்க்கையின் கடைசி லட்சியம் எதுவோ அது அவருக்கு கிடைத்து விடுகிறது. பகவானை அடைந்து, அவரது முழுமையான ஞானத்தை அடைந்து ஆத்மா முற்றிலும் திருப்தி அடைந்து விடுகிறது. இந்த அனுபவமானது ஏறத்தாழ அனைத்து பிராமணர்களுக்குமே சொந்தமானதாகும். ஒரு சிலர் தான் எளிதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஆனால் எந்த ஆத்மாக்கள் வந்ததுமே பிரபுவின் சந்திப்பினால் ஆனந்தமடைந்தார்களோ, யாரது வாழ்க்கையில் திருப்தி தன்மையின் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கின்றதோ, அவர்கள் உண்மையிலேயே பரம சௌபாகியசாலிகளாவார்கள். ஆனால் சிலருக்கு சிறிது காலம் கழித்து திருப்தியற்ற தன்மை வந்து விடுகிறது. மகிழ்ச்சி அழியத் தொடங்குகிறது. முயற்சியின் வேகம் குறைந்து விடுகிறது. அதற்கான ஒரு முக்கியமான காரணம் தனது லட்சியத்தை மறந்து விடுவதாகும். பிறர் பற்றி சிந்திப்பது, பிறரை பார்ப்பது ஆகியவற்றில் ஈடுபடுவது. இதற்கு மாறாக மனிதர்கள் தமக்கு கிடைத்த பலன்களை சிந்தித்து பார்த்தால், தனது உயர்ந்த லட்சியத்தை நினைத்து பார்த்தால், அவரது மகிழ்ச்சி மற்றும் முயற்சியின் வேகம் ஒருபோதும் குறையாது. நாம் நமது லட்சியத்தை அந்தளவிற்கு உயர்த்தி கொள்வோம். வீணான விஷயங்களுக்கு நமக்கு நேரமே இருக்கக்கூடாது. உங்களது லட்சியத்தை மீண்டும் ரிவைஸ் செய்யுங்கள். லட்சியம் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். லட்சியம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கான வேகம் எறும்பை போன்றதே ஆகும். ஒரு உயர்ந்த லட்சியமானது மனித வாழ்க்கையில் ஊக்க உற்சாகத்தினை நிரப்பிவிடுகிறது. எனவே வாருங்கள், நாம் தன்னைத்தான் தந்தைக்கு சமமாக திருப்தி மணியாக ஆக்கிக்கொள்வோம். திருப்தி மணிகளின் ஒளியால் இந்த உலகின் இருளே அழிந்து விடுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் திருப்தியாக இருப்போம். சக மனிதர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நமது திருப்தியை கைவிடக்கூடாது. எது எப்படி இருந்தால் என்ன, நான் பகவானையே அடைந்து விட்டேன் என்று திருப்தி அடைவோம். அவரது அன்பை உணர்ந்து திருப்தி அடைவோம். அவரது பாலனையை உணர்ந்து திருப்தி அடைவோம். அவரது ஞானத்தின் மூலமாக திருப்தி அடைவோம். பகவானுடைய சாக்கார மற்றும் அவ்யக்த பாலனையின் பாற்றை புரிந்து கொண்டு திருப்தி அடைவோம். மேலும் அவரது அனைத்து பொக்கிஷங்களையும் அடைந்து திருப்தி அடைவோம். உண்மையில் திருப்தி என்பது அனைத்து பிராப்திகளையும் பலன்களையும் பெற்றால்தான் ஏற்படும். ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றில் திருப்தியாக இருப்பது. அது மிக உயர்ந்த விஷயமாகும். ஆனால் நமது முழுமைத்தன்மையில் ஏற்படும் திருப்தி என்பது எப்போது கிடைக்கும்? எப்போது நாம் தன்னைத்தான் சுய முயற்சியின் மூலமாக ஈஸ்வரிய பொக்கிஷங்களால் நிறைத்து கொள்வோமோ அப்போதுதான் அது கிடைக்கப்பெறும். ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், நேரத்தின் பொக்கிஷம், எண்ணங்களின் பொக்கிஷம், ஆசிர்வாதங்களின் பொக்கிஷம், தூய்மைத்தன்மையின் பொக்கிஷம், மேலும் புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷம், இவை அனைத்தும் நமது பொக்கிஷங்களாகும். இந்த பொக்கிஷங்களால் தான் நமது அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. ஒருவர் இந்த நேரத்தில் எந்தளவிற்கு பொக்கிஷங்களை சேமித்து கொள்கிறாரோ அந்த அளவிற்கு அதிர்ஷ்டசாலியாக ஆகிவிடுகிறார். எனவே வாருங்கள், நாம் தன்னைத்தான் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிவிடுவோம். தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்பிக்கொள்வோம். வீணான விஷயங்களில் நேரத்தை இழப்பதற்கான காலம் இதுவல்ல. இன்று முழு நாளும் ஓர் சூக்ஷ்மமான பயிற்சியை மேற்கொள்வோம். ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபமானவனாவேன். சுகம் எனது இயல்பாகும். இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். நான் ஆத்மா ஆவேன். நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன். சுயத்திற்குள் இந்த எண்ணத்தை 100 முறைகள் இன்று நிரப்பிக்கொள்வோம். நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன். பகவானுடைய குழந்தை நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன். சுகக்கடலின் குழந்தை நான் ஈஸ்வரிய சுகங்களால் நிரம்ப பெற்றிருக்கிறேன். பகவானுடைய குழந்தையே சுகமாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் சுகமாக இருக்க முடியும்? இந்த சுகத்தின் உணர்வினால்
ஜென்ம ஜென்மங்களுடைய துக்கத்தின் பதிவுகள் அழிந்துவிடும். கூடவே பயிற்சி செய்வோம். மேலிருந்து பாபாவின் சுகம் நிறைந்த கிரணங்களின் ஃபவுண்டெயின் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் முழு நாளும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும். மேலும் சின்ன சின்ன விஷயங்களின் தாக்கத்திலிருந்து நாம் சதா காலத்திற்காக விடுபட்டு விடுவோம். ஓம் சாந்தி.